1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. இன்றைக்கு அரசியலே வருகிறோம் என்று சொன்னவர் 2026க்கு பிறகு நான் சினிமாவுக்கு செல்லுகிறேன் என்ற மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஐயா தம்பி, வாட் ப்ரோ, இட் இஸ் நாட் ராங் ப்ரோ, இட் இஸ் ஒஸ்ட் ப்ரோ. அவ்வளவுதான், முடிஞ்சு கதை. எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்துல அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கணும். சினிமாலேயே வச்சுக்கணும்னு என்ன பண்ணோம், நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமா கிடைச்சிடணும். இல்ல அவர் போயிடுவார். திமுக வலிக்கணும், திமுக வலிக்கணும், திமுக வாங்கிட்டு 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்க கருத்து கணிப்பு இருந்தாலும் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார்கள். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சொன்னோடனே உங்க நெஞ்சில பளிச்சுன்னு தோன்ற சில சிந்தனைகளை சொல்லுங்களேன். அதாவது கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியாது, ஆனால் நம்ம அம்மாவை நேரில் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் அப்போவே பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட பாருங்க, அப்பாவும் அம்மாவும் சொல்லலை, அப்போ கூட அம்மாவை தான் முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே, அந்த காலத்துலேருந்தே அம்மாக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. அதாவது நான் என் லைஃப்லேயே பார்த்ததுங்க, எங்கள் வீட்டிலே நான் பார்த்தது, அதாவது நம்ம தாயை எவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடவுள் நம்மளை உயர்த்துவார். இது என் லைஃப்லேயே நான் பார்த்தேன். இவர் வருவாரா, 26ல நிற்பாரா, அடிப்பாரா, 5 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேண்ணா. உங்க சன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருண்ணா. என்ன பண்றாரு? அவர் வெளில விளையாண்டு இருக்காரு. நான் உள்ள அடுத்து எந்த படத்தை காப்பி அடிக்கலான்னு நான் இங்கிலீஷ் படம் தான் பார்த்துட்டு. தனுஷ், விஜய் எப்படி பொதுவா எப்போதுமே சைலண்ட் ஆனவர் தானே? அவரு ஆமா, எப்பவுமே ரொம்ப சைலண்டா இருப்பாரு. பட் அவர் கம்ஃபர்டபுளா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சுத்தி இருந்தா அவர் மாதிரி ஜாலியா நாள் பார்க்கவே முடியாது. ஓகே, அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. இங்க கூட கொஞ்சம் ஜாலியா இருக்காரு. நாங்களும் கம்ஃபர்டபுளான ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். How old do you think this person is? 40. 40? Why do you say 40? I think he's 40. No? Do you think he's good looking? Yeah? Yeah? Well, he's 49. Okay. Yeah, you're very close. Okay. அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயினில் என்னாச்சு, நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் தேவையில்லாமல் என்னோட கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு தெரியும்ல. ஒரு 2 பேர், நாங்கள் 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம், போட்டு அவனை போட்டு சாத்தி கீத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரில, அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ள அவனோட மெசேஜ்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் எங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்களெல்லாம் கீறி. அப்போ யோசிச்சேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் இருந்தாங்க. அது எனக்கு எப்பவுமே பயங்கரமா இருக்கும், அதை நினைச்சு பார்த்தாலே. சார் என்ன சார் இப்படி வந்துட்டீங்க? எப்படி என்ன விஷயம்? ஐபிஎல் மேட்ச் அந்த ஸ்டேடியத்துக்கு நடக்கும்போது மட்டும் அழகான அப்பாவா குழந்தைய முதுகுல எடுத்துட்டு வந்தீங்களே, இப்ப மட்டும் ஏன் சார் கூட்டிட்டு வரல?
அவரு லண்டன் போயிருக்கிறாரு. அவர் எங்களை விட பிஸியா இருக்கார் போல இருக்கு. ஆமா. ஓகே சார், டெல் மீ. நான் வந்து தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி 2 லவர்ஸ் புதுசா அப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க படத்துக்கு தான் வந்திருக்காங்க. வந்து 2 பேரும் அப்படியே டென்ஷனாவே உட்காந்தாங்க. அதுல தெரிஞ்சது புதுசா இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க ஸ்கிரீன்ல வந்த உடனே அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு பாத்தியா அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, பாத்தியா அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காரு, பாத்தியா அவர் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி அந்த பையன் எந்திரிச்சு வெளில போயிட்டான். அவனுக்கு வந்து நான் கேட்டேன், ஏன் அப்புறம் என்ன சார் இவர் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரா, நான் எப்படி சார் லவ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ்வளவு ஸ்மார்ட்டா நீங்க ஆனதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இந்த படத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? நம்ம எங்கங்க நம்ம ஸ்மார்ட்டா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அவங்கள கேளுங்க, அவர் எவ்வளவு ஸ்மார்ட்டா இல்லைங்க, நம்ம எப்பவும் போல தான் இருக்கோம். ஆனால் என்ன இந்த மெயினாக அந்த காஸ்டியூம்னால அந்த ஒரு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு, அதுதான் மெயின். பொங்கலுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, என் படம் மற்ற படம் நிறையா. எல்லா படத்தையும் பாருங்கள், எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, தியேட்டர் போய் பார்த்தீங்கன்னா பல ஃபேமிலி நல்லாயிருக்கும். இந்த திருட்டு விசிட்டெல்லாம் வேணாம் ப்ளீஸ். வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் சூப்பரான ஒரு இயராக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் விஜய் வந்து ரொம்ப குறைவாக பேசுவார் அப்படின்னு. ஐயோ, ராங் இம்ப்ரெஷன். யாரு கொடுத்த இம்ப்ரெஷன் விஜய்? அப்படியா? நிறைய பேசுவீங்களா? செட்டில் நிறைய பேசுவாரா? ஜென்ரலாக செல் தெரில. சரி, விஜய் தமிழ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அப்படி இருந்தது. அப்புறம் வந்து அது ரஜினி, கமல்ஹாசன் அப்படி இருந்தது. அது மாதிரி இனி வர வருஷங்களில் விஜய் அண்ட் சாம்படி எல்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி தமிழ் ஃபீல்ட் உங்களை சுற்றி அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் அதெல்லாம் நினச்சி நான் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான். இப்போது எல்லாரும் வந்து ரஜினி சார் மாதிரி வரணும், எல்லாரும் கமல் சார் மாதிரி வரணும்னு தான் ஆசை. அதே ஆசை தான் எனக்கும். நான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து படிப்படியாக ஏறி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஜனங்கக்கிட்ட நான் உள்ள நல்ல நடிகன்ற பேர் வரணும்.